உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் பெரியவர்களுக்கான நுழைவு கட்டணம் ரூபாய் 25 குறைக்கப்பட்டுள்ளது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சிவசாமியிடம் கேட்கலாம். சிவசாமி, விவரம் என்ன? உதகை பூங்காவில் நுழைவு கட்டணம் பெரியவர்களுக்கு 25 ரூபாய் குறைத்திருக்கிறார்கள். இது பற்றி பூங்கா நிர்வாகம் என்ன சொல்றாங்க? விரிவா பேசலாம். உதகையில் தற்போது கோடை சீசன் நடைபெற்று வருவதால் தினந்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் உதகைக்கு படையெடுத்து வந்த வண்ணமாக உள்ளனர். அவ்வாறு வரும் சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிப்பதற்காக தாவரவியல் பூங்காவில் கடந்த 10ஆம் தேதி முதல் 126வது மலர் கண்காட்சி தொடங்கி நடைபெற்று வருகிறது. தினந்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இந்த மலர் கண்காட்சியை கண்டு ரசித்து வருகின்றனர். கடந்த ஆண்டுகளில் மலர் கண்காட்சியின் போது பெரியவர்களுக்கு 100 ரூபாயும் சிறியவர்களுக்கு 50 ரூபாயும் கட்டணமாக வசூலிக்கப்பட்டது. ஆனால் இந்த ஆண்டு மலர் கண்காட்சியை முன்னிட்டு கட்டணம் உயர்த்தப்பட்டது. அதாவது பெரியவர்களுக்கு 150 ரூபாயும் சிறியவர்களுக்கு 75 ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்டது. இந்த கட்டணத்திற்கு ஏற்கனவே பல தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்தனர். சுற்றுலா பயணிகளும் இந்த கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து வந்தனர். இந்த நிலையில்தான் நாளுக்கு நாள் சுற்றுலா பயணிகள் வருகை என்பது அதிகரித்து வரும் நிலையில் சுற்றுலா பயணிகள் நலன் கருதி, உள்ளூர் மக்களின் நலன் கருதி தற்போது இந்த கட்டணமானது குறைக்கப்பட்டிருக்கிறது. பெரியோர்களுக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்த 150 ரூபாய் கட்டணம் என்பது அதில் 25 ரூபாய் குறிக்கப்பட்டு தலா 125 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல சிறுவர்களுக்கான கட்டணம் ஏற்கனவே வசூலிக்கப்பட்டது போல 75 ரூபாய் தற்போது வசூலிக்கப்படுகிறது. இந்த கட்டண குறைப்பு என்பது இன்று முதல் அமலுக்கு வருகிறது. மலர் கண்காட்சி வரும் 20ஆம் தேதி நிறைவடும் நிலையில் தற்போது கட்டண குறைப்பு செய்திருப்பது பல்வேறு தரப்பினர் வரவேற்பு தெரிவித்திருக்கிறார்கள். சுற்றுலா பயணிகளின் கோரிக்கையை ஏற்று உதகை பூங்காவில் பெரியவர்களுக்கான நுழைவு கட்டணம் 25 ரூபாய் குறைக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை சிவசாமியிடம் கேட்டு பெற்றோம். நன்றி சிவசாமி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.